ஸ்ரீ கணபதி நமக, ஸ்ரீ குருவே நமக, நம சிவாய வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது வைஷ்ணவத்திலே ஸ்ரீ நயினார் ஆச்சாரியருடைய வாழி திருநாமம். ஸ்ரீ நயினார் ஆச்சாரியார் வாழி திருநாமத்தின் மூலம் அவரின் புகழையும் பார்ப்போம். ஸ்ரீ நயினார் ஆச்சாரியார் வாழி திருநாமம். ஸ்ரீ நயினார் ஆச்சாரியார் இருவகைய நிகமாந்தாரியன் தனையன் வாழியே, எதிபதி சித்தாந்த ஐயம் இளங்க வந்தோன் வாழியே, அருள்வரதர் திருநாமம் அணிந்துயர்ந்தோன் வாழியே, ஆவணி ரோகிணியில் அவதரித்தான் வாழியே, உயிர் சிந்தாமணி அளித்தான் வாழியே, அவ்வியலா நூல் பலவும் அமைத்த நம்பி வாழியே, ஒருதனி இத்தரிசனத்தை உயர்த்த பிரான் வாழியே, ஓன் தூப்புல் குல நயினார் இணையடிகள் வாழியே. இப்போ நம்ம பார்த்தது ஸ்ரீ நயினார் ஆச்சாரியாருடைய வாழி திருநாமம். ஸ்ரீ நயினார் ஆச்சாரியார் வாழி திருநாமத்தின் விளக்கத்தை பார்ப்போம். இருவகைய நிகமாந்தாரியன் தனையன் வாழியே. இருவகைய அப்படின்னா சமஸ்கிருத வேதம், தமிழ் வேதம் ஆகிய இரண்டிலும் புலமை பெற்று நிகமாந்தாரியன் சுவாமி வேதாந்த தேசிகர் தனையன் சுவாமி வேதாந்த தேசிகரின் மகன் வாழியே வாழ்த்துறாங்க. பொருள் என்னன்னா, சமஸ்கிருதம் தமிழ் வேதம், சமஸ்கிருத வேதம் தமிழ் வேதம் இவை இரண்டிலும் புலமை பெற்று சுவாமி வேதாந்த தேசிகரின் மகனாக இருப்பவர் வாழ்க அப்படின்னு வாழ்த்துறாங்க. எதிபதி சித்தாந்த ஐயம் இளங்க வந்தோன் வாழியே. எதிபதினா ஸ்ரீ ராமானுஜர், சித்தாந்தம் அப்படின்னா ராமானுஜருடைய சித்தாந்தம் ஸ்ரீ விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். ஐயம் இளங்க வந்தோன் வாழியே அப்படின்னா ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தங்களுக்கு விளக்கமாக பொருள் கூறியவர் வாழ்க அப்படின்று வாழ்த்துறாங்க. அருள்வரதர் திருநாமம் அணிந்துயர்ந்தோன் வாழியே. அருள்வரதர் திருநாமம் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வரதராஜ பெருமாளுடைய திருநாமத்தை குறிக்குது. அணிந்துயர்ந்தோன் வாழியே, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வரதராஜ பெருமாளுடைய திருப்பெயரான வரதன் அப்படி என்ற பெயரை வரதாச்சாரியார் என்று அணிந்து உயர்ந்தார். அதையே இங்கே குறிப்பிடுறாங்க. அருள்வரதர் திருநாமம் அணிந்துயர்ந்தோன் வாழியே, ஆவணி ரோகிணியில் அவதரித்தான் வாழியே. ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தார். நான் உயிர் சிந்தாமணி அளித்தான் வாழியே அப்படின்னா நிறைய பொருள் இருக்கக்கூடிய உயிர் சிந்தாமணி என்கிற நூலை வரதாச்சாரியார் என்கிற ஸ்ரீ நயினார் ஆச்சாரியார் இயற்றினார். எனவே அவரை நான் உயிர் சிந்தாமணி அளித்தான் வாழியே அப்படின்னு வாழ்த்துறாங்க. அவ்வியலா நூல் பலவும் அமைத்த நம்பி வாழியே. உயிர் சிந்தாமணி மற்றும் அதனுடன் பல வைஷ்ணவ நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவர். இதையே அவ்வியலா நூல் பலவும் அமைத்த நம்பி வாழியே அப்படி என்று வாழ்த்துகிறார்கள். ஒரு தனி இத்தரிசனத்தை உயர்த்த பிரான் வாழியே. ஒரு தனி இத்தரிசனம்னா ஸ்ரீ வைஷ்ணவத்துடைய ஸ்ரீ விசிஷ்டாத்வைத கொள்கையில் ஸ்ரீ ராமானுஜருடைய கொள்கையில் உயர்த்தினார். அப்படி இதையே ஒரு தனி இத்தரிசனத்தை உயர்த்த பிரான் வாழியே அப்படி என்று வாழ்த்துகிறார்கள். ஓன் தூப்புல் குல நயினார் இணையடிகள் வாழியே. தூப்புல் என்றது
காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திருத்தலமாகும். குலநயினார் என்பது ஸ்ரீ சுவாமி வேதாந்த தேசிகரினுடைய குலத்தில் அவதரித்தார். அதனால் ஓன் தூப்புல் குல நயினார் இணையடிகள் வாழியே அப்படி என்று வாழ்த்துகிறார்கள். இவை அனைத்தையும் சுருக்கமாக ஒரு டைம் பார்ப்போம். ஸ்ரீ சுவாமி வேதாந்த தேசிகரின் புதல்வர் என்கிற பெருமை இவருக்கு உண்டு. ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்தத்தை நிலைநாட்டிய சிறப்பு உண்டு. ஸ்ரீ வரதராஜ பெருமானின் அருள் பெயரை பெற்றமை சிறப்பு உண்டு. உயிர் சிந்தாமணி உள்ளிட்ட நூல் ஆசிரியர் பெருமை இவருக்கு உண்டு. ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனத்தை உயர்த்திய தொண்டு, இவர் ஆற்றிய தொண்டு ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்தை ஸ்ரீ வைஷ்ணவ விசிஷ்டாத்வைத கொள்கைகளை ஸ்ரீ ராமானுஜருடைய கொள்கைகளை உயர்த்திய தொண்டு இவர் செய்த மிக பெரும் தொண்டு. தூப்புல் ஆச்சாரிய பரம்பரை மகிமை. தூப்புல் ஆச்சாரிய பரம்பரையின் மகிமை. தூப்புல் ஆச்சாரியர் அப்படின்னா சுவாமி வேதாந்த தேசிகர் தூப்புல் ஆச்சாரிய பரம்பரையில் அவதரித்த பெருமை இவருக்கு உண்டு. நன்றி, வணக்கம். சர்வம் ஸ்ரீ சிவார்ப்பணம்.